अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू हज़रत। अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू वंदी क्या स्क्रीन अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू हज़रत। वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू सुन கேக்குதா அஸ்ஸலாமு அலைக்கும் சுன் கேக்குதா अस्सलाम वालेकुम रहमतुल्लाह कनेक्टே ஆகல. இல்ல உங்களோட கனெக்ட் ஆயிடுச்சு இது நீங்க பேசுறதும் கேட்டுச்சு இது உங்களோட மைக்ல தான் இஷ்யூ ஒண்டி நிக்கிறதால சவுண்ட் வந்து நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கலாம் பேசிட்டு தானே ஆமா சரி அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட ஸ்கிரீன் அல்லாஹ் லேசாக்கிட்டான். ஸ்கிரீன் தெரியுது ஹஸ்ரத். ஓகே கடைசியா நாங்க என்னென்ன சாப்டர் படிச்சு முடிச்சுக்கிறோம் என்னென்ன ஞாபகம் சொல்லுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபோர்த் டேல லாஸ்டா பேசும்போது கண்ணும் வாயும் தொடர்புல உறுப்புகள் அதை வந்து நம்ம ரெண்டையும் முந்தக்கூடாது, நேரா பார்த்துட்டே வரணும்னு சொல்லி கரெக்டா ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொன்னீங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து இறுதியில வந்து ஃபத்ஹத்தைன் வரும்போது டூ கவுண்ட்ஸ் இழுத்து சொன்னா நம்மளுக்கு வந்து அதோடைய குர்ஆன் ஓதும் போது அதோடைய ராகம் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் நிறுத்த வேண்டிய இடங்கள்ல வந்து நம்ம வந்து சத்தா வச்சு சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும் ம், ம், ம். அப்ப இறுதியில. ரெண்டு சாப்டர் நீ சொல்லிக்கிறீங்க இப்ப அதாவது ஒன்று எப்படி நாங்க சரளமாக ஓதலாம் என்ற ஒரு சாப்டர் படிச்சுக்கிறோம் ரெண்டாவது ம். வசன இறுதியில எப்படி நிப்பாட்டுறது தொடர்பான விஷயத்தை படிச்சுக்கிறோம் இது ரெண்டு தான் நான் படிச்சுக்கிறேன் ஆமா. வேற அடிச்சு படிச்சுக்கிறோம் ரெண்டு இல்ல, சாப்டர்லயும் அதல்லாம நம்ம தாமரை பூத்தா வந்தா எப்படி நிப்பாட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கீங்க. சரி அதெல்லாம் அந்த அதுவும் அந்த வசனத்துல ஸ்டார்டிங் தான். வசனத்துல இறுதியில நிறுத்தல் முறைகள் உண்டு தானே நான் கேக்குறேன் வசனத்துல இறுதியில அப்புறம் நிறுத்தல் முறைகள் கவுண்டிங். என்ற தலைப்பும் அதே மாதிரி வசனத்துல எப்படி திக்காம அல்லது சரளமாக ஓதுறது என்கிற தொடர்பான தலைப்பும் இல்லாம வேற என்ன தலைப்பு படிச்சுக்கிறோம் நம்ம அந்த சவுண்டு டூ டூ கவுண்ட்ஸ், ஃபோர் கவுண்ட், சிக்ஸ் கவுண்ட் ஓதுலுடையது நீட்டுதல் தொடர்பானது. வெரி குட் வெரி குட் பதுகுமத், கெஸ்ருமத், மூணாவது இன்னும் ஒரு சாப்டர் தோமமத். படிச்சுக்கிறோம் நீட்டுதலோடு தொடர்பான விஷயங்கள் இந்த தலைப்புகள் தான் கொஞ்சம் முக்கியம் அப்ப எங்களுக்கு அது தலைப்புகள் ஓகே என்றால் எங்களுக்கு அதுல பிரச்சனை இருக்காது உங்களுக்கு விஷயம் கிளியர் என்றதா இருக்கும் எங்களுக்கு அடுத்த அடுத்த பகுதிக்குள்ள போறதுல இஷ்யூ ஆயிக்காது தலைப்புகள் ரொம்ப முக்கியம் அதான் நாங்க இன்னைக்குள்ள விஷயம் ஹை ஓகே. நாங்க இன்னைக்கு அடுத்த ஒரு தலைப்பு அல்லது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள நான் மூவ் ஆகிறோம் மூணு முக்கியமான விஷயங்களை படிச்சிட்டோம் இப்ப நாங்க சொன்னோம் கடைசியா அவங்களோட பேசிப்போம் குர்ஆனை நாங்க ஓதுற தொடர்பான விஷயங்களை பார்க்குற நேரம் நாங்க குர்ஆனுடைய எழுத்துக்களை டார்கெட் பண்ணி பழகுறதுக்கு 13 பிரிவுகளாக நாங்கள் பிரிச்சுக்கிறோம் என்று பேசினோம் அதுல முதலாவது பிரிவு தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போற பகுதி முதல் பிரிவுல இரண்டு ஓகே. எழுத்துக்கள் இருக்குது அலிஃப் ஐன் என்ற இரண்டு எழுத்துக்கள் இருக்குது அதுல முதலாவது அலிஃப் என்ற எழுத்தை நாங்க இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அடிப்படையான எழுத்து இன்னும் ஒன்று முக்கியமான எழுத்து ஏனைய எழுத்துக்களை விடவும் ஒரு மிச்சமே வேறுபட்ட ஒரு வித்தியாசமான ஒரு எழுத்து இந்த எழுத்து அந்த எழுத்துல தன்மையை நாங்க சரியா விளங்கி கொள்ளாமல் இருக்கிறதால தான் எங்களுக்கு அந்த எழுத்துல உச்சரிப்பு சரியா புரிஞ்சு கொள்ள முடியல சரியான உச்சரிப்புக்கு வர முடியல பட் ஏனைய எழுத்துக்கள் அனைத்தையும் விட மிச்சமே இலகுவாக உச்சரிக்கக்கூடிய ஒரு எழுத்து தான் இந்த எழுத்து Right. இந்த எழுத்துக்கு உள்ள முக்கியமான விஷயம் என்னென்றால் முதலாவது இந்த எழுத்தை நாங்க உச்சரிக்கிற நேரம் எங்களுடைய நாவினை எந்த விதமான அசைவுகளுக்கோ தூக்குதலுக்கோ உட்படுத்தக்கூடாது சரியா நாவை அசைக்க கூடாது ரெண்டாவது இந்த சவுண்ட் எங்களோட சவுண்டை வந்து மேல் நோக்கி கொண்டு போக கூடாது சவுண்ட் என்ன செய்யணும் சத்தம் கீழ் நோக்கி சரிவாக போகணும் உதாரணத்துக்கு ஆ ஆ என்ற என்ன செய்யுது சவுண்ட் ஆ மேலே ஏறுது. மேலுக்கு கூட்டும் போது மேலே ஏறுது. அது பிழை பந்த ஓதல் ஆ என்கிறது மேல் நோக்கி போறதல்ல என்ன சொல்றாங்க சண்டையினுடைய சரிவாக கீழ் நோக்கி போகணும் சரிஞ்சு கொண்டு போகணும் ஈ என்று கீழ் நோக்கி போறதும் பிழை ஆண்டு போறதும் பிழை ஈ ஏ என்று போறதும் பிழை சரிவாகத்தான் கீழ் நோக்கி போகணும் அ என்ன சவுண்ட் எஸ் அந்த ஏண்டு சொல்ற நேரம் எங்க உச்சரிப்பு எந்த இடத்துல இருந்து வரணும் என்றால்
தொண்டையினுடைய ஸ்டார்டிங் பகுதி முன்பகுதியிலிருந்து தான் வரணும். இதுல மார்க் பண்ணி காட்டிக்கலாம் பாருங்க. இதுக்கு பின்னால போக கூடாது. இதுக்கு பின்னால போயிட கூடாது. இந்த பகுதியிலிருந்து தான் உச்சரிப்பு ஆரம்பிக்கும். இது மூன்று முக்கியமான பகுதி. இதை விட இன்னொரு முக்கியமான பகுதி தான் நாங்க கவனிக்க தவறு ஒரு விஷயம். அந்த என்ற எழுத்துக்கு முன்னால வாரது அல்லது இ கஸ்ரத்தினுடைய உச்சரிப்புல இ வம்மத்தினுடைய உச்சரிப்பு உ. இந்த உச்சரிப்புக்கள்ல அலிஃப் என்ற எழுத்துக்கு முன்னால வரக்கூடிய எழுத்தை விட்டும் தெளிவாக வேறுபடுத்தப்பட்டதாக அலிஃபினுடைய உச்சரிப்பை நாங்க உச்சரிச்சு பழகணும். இது நாலும் தான் அலிஃபினுடைய மிக முக்கியமான விஷயம். சரி, இந்த மூணாவது கடைசி பகுதி சில போது எப்படி அது வேறுபடுத்தி உச்சரிக்கிறது நிப்பாட்டி ஊதுறதான்லாம் டவுட் ஆகிக்கும். நாங்க உச்சரிப்பை பார்க்குற நேரம் உங்களுக்கு அதை பார்க்க இயலும். ஹை, இது வரைக்கும் நாங்க படிச்சுக்கிற விஷயங்களை வைத்து இந்த வசனத்தை ஓதும் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأما الصائل فلا تنهر. ஃபலா ஃபலா அம்ம அந்த ரிப்பீட் ஆகிறது வரக்கூடாது. ட்ரை பண்ணுவோம் தேவி. فأما الصائل فلا تنهر. எஸ், இப்ப சா இல்லன்னு நிப்பாட்டினீங்க அப்படித்தானே? ஏன் நிப்பாட்டினீங்க? சேர்த்து ஓதணும். அது இதுவே இல்ல, எதுவுமே நிறுத்தல் குறி இல்ல, நான் சரி, இப்ப நிப்பாட்டிட்டேன். நீங்க நிப்பாட்டினீங்க என்று சொன்னா என்ன செய்யலாம்? எப்படி நிப்பாட்டுறோம்? கஷ்டப்பட்டு இதை நிப்பாட்டுறீங்க அப்படின்னா என்ன செய்யலாம்? இந்த லாமுக்கு நம்ம என்ன வந்து செய்யணும்? சுக்குன் லாமுக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டினோம். சுக்குன் உண்மையில நிப்பாட்ட வேண்டிய தேவை அவசியம் உண்டு இல்ல. ஏதோ எதேச்சையாக எங்களுக்கு ஏதோ நடந்து நாங்க நிப்பாட்டுறோம்னா பிரீத் அந்த ஆகும்போது. ஒழுங்கு நான் நிப்பாட்டிடணும். அல்லது பிறகு திருப்பி ஓகே போதும். சார். فأما الصائل فلا تنهر. சரி, இப்ப வாங்க, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த அடையாளம் மிக்குது. இப்ப இந்த சீனை நீங்க என்ன செய்யணும்? 2 கவுண்ட்ஸ் இழுத்து சொல்லணும். ஆஹா ஆஹா ஆஹா, பெரிய பிள்ளை, பெரிய. இல்ல இல்ல, ம். இல்ல 4 கவுண்ட்ஸ். போக்கவுன். என்ன பேர் இதுக்கு? நான் என்ன சொல்லி தந்தீங்க சொல்லுங்க. ஃபத்ஹமத். இது ஃபத்தஹ் மத் அல்ல. இது கவனமா பார்க்கணும். அடையாளங்கள் மறந்துட்டேனா? ஃபத்தஹ் மத் என்ன செய்யும்? இப்படி நேரா வரும். அதான் ஃபத்தஹ் மத். அதுக்கு மட்டும் இந்த பக்கமா இருக்கும். ஓகே ஓகே. இதுக்கு பேர் என்ன? பேர கொஞ்சம் மறந்துட்டேனா? மறந்துட்டேன். மத்தியினுடைய அடையாளம் என்று ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி தந்தேன் என்ன? ஆமாமா, சொல்லி தந்தீங்க. வேற ஒரு பேர் நாங்க இது கொடுக்கல. மத்தியினுடைய சொல்லுங்க, மத்தியினுடைய அடையாளம், அவ்வளவுதான் இது பேர். சரி, இந்த மத்தியினுடைய அடையாளம் வந்தா எவ்வளவு நீட்டணும், எத்தனை வினாடிகள் அல்ல எத்தனை கவுண்ட் நீட்டணும்னு சொல்லி தந்திக்கிறோம். மத்ததோட ரெண்டு மாத்திரையும் 1 செகண்டும் போடலாம். 4 அதாவது 3 to 4 செகண்டும் நீட்டலாம், 6 செகண்டும் நீட்டலாம். இப்படி சொல்லி தரலையே உங்களுக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா? அந்த ஆப்ஷன் நாங்க உங்களுக்கு தரலணும். முடிவு சுதந்திரம், நீங்க 6க்கு நீட்டுங்கோ 4க்கு நீட்டுங்கோ என்ன மாதிரி நீட்டினாலும் சரி என்ற அந்த ஆப்ஷனை நாங்க உங்களுக்கு தரல. அதுக்கான காரணம் ரீசன் நீக்குது. இது இது வந்து பதுகுமத்து தானே? பதுகுமத், கெஸ்ருமத், தோமுமத்தோட அடையாளம். மத்தோட அடையாளம் இது. இது மத்திர அடையாளம் இல்லையே. இது ஃபத்தஹ் மத் கஸ்ர் லம் மத்திர அடையாளம் இல்லையே. இது ஃபத்தஹ் மத் கஸ்ர் மத் கீழுக்கு வரும், லம் மத் மேலுக்கு வரும். இது இல்லையே, இது வேற அடையாளம் உண்டே. நீங்க குழம்பி கொண்டீங்க எல்லாத்தையும். நீங்க உங்களோட மத்திர பாடத்தை பேசிட்டு கொஞ்சம் அவசரமா ரிவைஸ் பண்ணிக்கொள்ள வேண்டி வரும். நிறைய விஷயங்கள் மறந்தீங்க மத்தில மறந்து என்று சொல்றதுக்கு அப்பால் நீங்க ஓகே கொண்டு ஓகே. குழப்பி வச்சுக்கிறீங்க. அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதோட அதை மிக்ஸ் பண்ணி உங்களோட மிக்ஸ் ஆகிக்குது எல்லாம். அதனால உங்களுக்கு இந்த இடத்துல குழப்பம் ஆகிக்குது. இதுல ஃபத்தஹ் மத்துக்கும் லம்மு மத்துக்கும் கஸ்ர் மத்துக்கும் இந்த மத்தியினுடைய அடையாளத்துக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இல்லை. இல்லைங்களா? ஓகே சார். ஆ, நாங்க இந்த மத்தியினுடைய அடையாளத்தை தனியா தான் பார்த்தோம். அவங்களுக்கு ஸ்பெஷலா சொன்னோம். இந்த மத்தியினுடைய அடையாளம் வந்துச்சு என்றால்
நீங்க இப்படித்தான் கட்டாயமாக கண்டிப்பாக நீட்டணும் என்று சொன்னோம். ஏன்னா எத்தனை அளவு ஞாபகம் இல்லைனா? 4 அளவு சொன்னீங்க சார். இல்ல, நீங்க போயிட்டு வீடியோ பார்க்கணும். இந்த வீடியோ கேளுங்க, அந்த வீடியோ பாருங்க. நான் எங்க சரி உங்களுக்கு 4 அளவுன்னு சொல்லி நான் தந்தீங்க பாக்குறேன் சார். இது நான் விளங்கல. அடுத்த கிளாஸ்ல பிராக்டிஸ் வந்துட்டு கரெக்டா சொல்றேன் சார். உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல, சவுண்ட் விட்டு விட்டு வருது, என்ன பிரச்சனை தெரியாது. அடுத்த அடுத்த கிளாஸ் வரும்போது சரி நல்ல கட்டாயம். பிராக்டிஸ் பண்ணிட்டு சார் இன்ஸ்டா. ஓகே, வெயிட். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, முக்கியம் இல்ல. அதை விட முக்கியம் நீங்க போன இந்த பாடம் என்ன பாட தலைப்புல வரும் சொல்லுங்க பாப்போம். இது இது எந்த தலைப்பு கீழே வரும்? நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்ன தலைப்புல வரும் இது? இயல்பான ஒரு நீட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சதுதான் சார். நீட்டுதல் உள்ளது. இல்ல கிளாஸ்ல நாங்க படிச்சோம், சரளமாக ஒரு தொடர்பான படிச்சுக்கிறோம். இல்ல அதுக்கு முன்னாடி 3வதுல சார். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் நீட்டுதல் 2 மாத்திரை 4 மாத்திரை 6 மாத்திரை நீட்டுதல்ல வந்துச்சு. எஸ். நான் ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் வரேன் சிஸ்டர். வரேன் சார். அதுல நீங்க என்ன செய்யுங்கடா கட்டாயம், இதுக்கு முன்னாடி நான் படிச்சுக்கிறது 4 சாப்டர் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஓகே 4மே சார். எங்களோட ஓதலுக்கு முக்கியமானது. ஒன்று குறியீடுகள், அடையாளங்கள். அதுல நீங்க சின்ன தடுமாற்றம் கொண்டு இது சரியா. ரெண்டாவது ஓகே சார். அது தொடர்ந்து நாங்க படிச்சோம், வசனத்துல இறுதியில எப்படி நாங்க நிப்பாட்டுறது. அது அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் கிளியர் ஆகி நினைக்கிறேன். சில அல்ஹம்துலில்லாஹ். கேள்விகள் உங்களுக்கு சுட்டி காட்டு நல்ல வேண்டி. 3வது நாங்க பார்த்த சாப்டர் தான் நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்று சொல்லி. அதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்ற ஒரு அடிப்படையான மத்தினுடைய அடிப்படைகள் பற்றியும் பார்த்துக்கிறோம். வசனத்துல இறுதியில நீட்டுதல் எப்படி வந்தா என்ன விஷயம், நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல மத்தோடு தொடர்பான விஷயம் என்று சொல்லி மட்டும் பார்த்திக்கிறோம். அது 2 தான் ஆமா. உங்களுக்கு குழப்பமா குழம்பிக்கிறீங்க. அதுக்கு அப்புறமாகத்தான் நீங்க சொன்னது மாதிரி சரளமாக ஓதுறது என்கிற தொடர்பா பார்த்திக்கிறோம். சரி, நீங்க ரிவைசிங் இன்ஷா ஆமா அல்லாஹ் சார். கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு இந்த 2 வசனத்தையும் எப்படி சரியாக ஓதலாம், நீட்டுதல்களை சரியாக பேணி, அலிஃபினுடைய உச்சரிப்பை நான் இப்ப சொல்லி தந்ததையும் பேணி எப்படி பெறவராம அந்த வசனத்தை ஓதலாம் என்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஹோம்ஒர்க் வராது, நீங்க ரெக்கார்டிங்கை கேட்கணும், வீடியோல தான் இந்த நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத். இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.